ஹாய், வெல்கம் டு நியூ டின்பிசிங். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியிலிருந்து கண்டிப்பாக சில கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் வரும். ஓகே, இது ஒரு ஸ்டோரியாக நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா இங்கே எதுவுமே மனப்பாடம் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஓகே, இந்த ஸ்டோரிக்கான கீவேர்டு என்ன, நம்ம என்ன டைட்டில் கொடுக்கலாம் அந்த ஸ்டோரினா வீரமங்கை. வீரமங்கைன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்றது வந்து மைண்டில் வந்து நின்று இருக்கும். டிஎன்பிசி கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா வீரமங்கை அப்படின்னு சொல்லியிருந்தாலே வந்து நின்று இருக்கும். ஓகே, அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வேலு நாச்சியார், ஓகேங்களா, அவங்க தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோயின். அந்த ஃபுல் அண்ட் எல்லாமே ஸ்டோரி யாரை பற்றி போகுதுன்னா வேலு நாச்சியாரை பற்றி தான் போக போகுது. ஓகே, வேலு நாச்சியார் ஏன் நான் படிக்கிறேன், எதுக்காக வேலு நாச்சியார் நீங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம டிஎன்பிசி சிலபஸில் இருக்குது. ஓகே, அப்போ சிலபஸா? ஓகே, நம்ம எந்த ஒரு கண்டென்ட் படித்தாலும் என்ன பண்ணணும், சிலபஸில் இருக்கான்னு பார்க்கணும். சிலபஸில் இருக்கிறனால நான் படிக்கிறனாலும் தெரிஞ்சுக்கணும். சிலபஸில் வேற எங்கெல்லாம் அவங்க வராங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எந்த ஒரு கண்டென்ட்டையும் சிலபஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், வேலு நாச்சியார்னாலே எங்கே வரணும் ஃபஸ்ட்டு யோசிங்க. சிலபஸ் நம்ம கையில் இருக்கு இல்லையா, வேலு நாச்சியார் எங்கே வருவாங்கன்னா தமிழ் சிலபஸில். ஓகேவா? 100 மார்க் இல்லையா தமிழ், அதில் பகுதி அதாவது உரைநடையில் 17வது கண்டென்ட்டில் வருவாங்க. ஓகேவா? தமிழகத்தில் விடுதலைக்காக போராடிய பெண்மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி இல்லைன்னா தமிழகத்தில் சிறப்பு பெற்ற மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கண்டென்ட் வேலு நாச்சியாரை நம்ம படிக்கணும். தமிழ் புத்தகத்திலையும் இருக்குது. ஓகேவா? சரி, அப்போ இந்த இடத்துல படிக்கிறேன். வேறு எங்கேயாவது சிலபஸில் வருதா? வருது. எங்கே வருது? யூனிட் 8ல் ஆங்கிலேயர்களுக்கு, ஓகேவா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பாளையக்காரர்கள்லாம் படிப்போம் இல்லையா. அங்கே வேலு நாச்சியார் ஆங்கிலேயர் எடுத்து போரிட்டாங்கல்ல, அவங்களும் சிவகங்கை மீட்கிறதா போராட்டாங்களா. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், வேலு நாச்சியாரை படிக்க போகிறோம். ஓகேவா? அதுலேயே அந்த கண்டென்ட்ல இன்னொரு திருப்பி கீழே யூனிட் 8ல் இன்னொரு கண்டென்ட் என்ன இருக்குன்னா, தமிழகத்தில் விடுதலைக்காக போராடிய பெண்மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வேலு நாச்சியார், முத்துலட்சுமி ரெட்டி, ஓகேங்களா, அவங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ அப்போ அங்கேயும் வராங்க, எங்கள் யூனிட் 8லேயும் வராங்க, தமிழ்லேயும் வராங்க. ஸோ 2 இடத்துல சிலபஸில் வர அவங்கள கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். சிலபஸ் சொல்லிட்டுனா ஸ்டோரிக்குள்ளே போகலாமா. இந்த ஸ்டோரிக்கான டைட்டில் வீரமங்கை. ஸோ முதல்ல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே தெரியும், இவங்க வந்து ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து அவங்களோட பொண்ணு. அதாவது செல்லமுத்து அப்படின்ற ஒரு மன்னரோட பொண்ணு. ஸோ சேம் டைம் அவங்க அம்மா பேர் என்னன்னா சகந்தி அம்மாள். ஓகேவா? சரி, ஓகே, பேரண்ட்ஸ் பேர் அவ்வளோவா தேவையில்லை. பட் அவங்க யாரை சின்ன வயசில் எப்படி வளர்றாங்கன்னா, எல்லா பெண்மணி மாதிரி, அதாவது எல்லா ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவங்க மாதிரி நார்மலாக சொகுசாக வாழ்ந்துட்டு போகல. அவங்க சின்ன வயசில் என்ன பண்ணுறாங்க, அவங்க கத்தி சண்டை, சிலம்பம், வால் சண்டை, எல்லாமே, வால் கத்தி எல்லாம் ஒன்று தான். வால் சண்டை, சிலம்பம், குதிரை ஏற்றம், இது எல்லாத்தையுமே சின்ன வயசுலேயே கற்றுக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, லாங்குவேஜஸும் வந்து நிறையா கற்றுக்குறாங்க. தமிழ் இருக்குது தெரியுதுன்னா, உருது, தெலுங்கு, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, எல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சின்ன வயசில் நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போயே ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாக இருக்காங்க. ஒரு நார்மல் பெண்மணி மாதிரி அவங்க வளரல. ஓகேவா? அவங்க வந்து ஒரு அரசனை போல் என்ன பண்ணாங்கன்னா அப்போயே இருந்துட்டாங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா முத்துவடுகநாதர் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை ஆண்ட மன்னனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மேரேஜ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே, மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களோட இல்லற வாழ்க்கை எப்படி போயிட்டுனா நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இப்போ தான் வந்து எப்படி ஒரு நல்ல லைஃப் போனால் ஒருத்தன் என்ட்ரி ஆவான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் வராங்களே. அப்போ தானே பாளையக்கார கிளர்ச்சிலாம் நடந்துட்டு இருக்குது 1772 சம்திங். ஓகேவா? அப்போ தான் என்ன நடக்குதுன்னா 1799 வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுவார் இல்லையா. அப்போ அந்த சம்திங் அதுக்கு முன்னாடி பூலித்தேவர் இருந்துருவார். முதல்ல வந்து ஆங்கிலேயரை வந்து இந்தியாவிலே எதிர்த்தவர் யாருன்னு கேட்டோம்னா யார் சொல்லணும்னா பூலித்தேவர் தான் சொல்லுவோம். அவர் தான் எதிர்த்து போரிட்டு அவர் வெற்றியும் பெற்றிருப்பார் ஒரு போரில். ஓகேவா? பூலித்தேவர். அதுக்கு அடுத்தபடியாக நடுவில் இருக்கிறது யாருன்னா, 2வது வரது யாருன்னா வேலு நாச்சியார் தான். வேலு நாச்சியார் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட ஹஸ்பண்ட் வந்து முத்துவடுகநாதர் இருப்பாங்க இல்லையா. அந்த முத்துவடுகநாதர் வந்து காளையான் கோவில்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி கும்பிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, போருக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல கோயிலுக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஆயுதம் இதெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. கோயிலுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் செருப்பு எப்படி கழட்டி விட்டு போவோமோ அது மாதிரி ஆயுதங்கள்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்றாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துவடுகநாதர் அவரை சுற்றி இருக்கிற வீரர்கள் எல்லாத்தையுமே கொண்டுடுறாங்க. அதாவது காளையான் கோவில் போர், சிம்பிளாக சொல்ல போனால் காளையான் கோவில் போரில் வந்து முத்துவடுகநாதரை கொண்டுடுறாங்க. ஸோ காளையான் கோவில் போர் எப்போ வருதுன்னா 1772. நம்ம வேலு நாச்சியாரை பற்றி தெரிஞ்சோம்னா மொத்தமே ஒரு 4 வருஷம் தான் நமக்கு ஞாபகம் இருக்கணும், வேறு எதுவுமே தேவையில்லை. இது இயர்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண அவசியமே கிடையாது. 1730 வேலு நாச்சியார் பிறகுறாங்க, 1796 இறக்குறாங்க. வேலு நாச்சியாரோட பிறந்த தேதி கூட இயர் கூட கேட்டிருந்தாங்க டிஎன்பிசி
டிஎன்பிசி குரூப் இல்லை. ஏன்னா 4 வருஷம் தானே இருக்குது, அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் தான். 1730 பிறக்கிறாங்க, 1796 இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 66 வருஷம் இருக்காங்க. இதில் 1772 நீங்கள் மறக்கவே கூடாது. ஏன்னா அன்னைக்கு தான் வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட் கொல்லப்படுறாங்க. ஓகேவா, அதான் முத்துவடுகநாதரை கொண்டுடுறாங்க காளையான் கோவில் போரில். ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்களையும் வந்து இது பண்ண வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சின்ன மருது பெரிய மருதுலாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவங்களோட ஹெல்ப்னாலையும் தப்பிச்சு திண்டுக்கல் கோட்டைக்கு அடைக்கலம் அடைஞ்சிருக்காங்க. திண்டுக்கல் கோட்டை சிவகங்கையிலேருந்து திண்டுக்கல் போயிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிறான்னா கோபால நாயக்கர் இருக்கார். கோபால நாயக்கர் அந்த திண்டுக்கல்ன்ற பிளேஸை வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா ஹைதர் அலி, அதாவது திப்பு சுல்தானோட அப்பா பார்ப்போம் இல்லையா, எங்கே மைசூர் போருக்கு போயிடணும், அப்படியே கன்வெர்ட் டு மைசூர் போருக்கு போயிடும். அந்த பிளேஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். மைசூர் போர் எப்போ ஞாபகம் வருது அப்படிலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, 3ஆம் மைசூர் போர், 4ஆம் மைசூர் ஆங்கிலேயர் மைசூர் போர் தான். அதில் வந்து யார் திப்பு சுல்தான் இறந்துருவாரு. அதுக்கு முன்னாடி வந்து 781 82 நினைக்கிறேன், 81 வந்து இவர் இறந்துருவார். யாருன்னா ஹைதர் அலி வந்து 81 82 ஓகேவா, புற்றுநோயால் போரிட்ட இடத்துல இறந்துடுவார். ஸோ அந்த இதுக்கு போயிடும். ஸோ அப்போ ஹைதர் அலியோட கண்ட்ரோல் இருக்கிறது தான் திண்டுக்கல். அந்த திண்டுக்கல்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக யார் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கோபால நாயக்கர் இருந்தார். அந்த கோபால நாயக்கரோட போயிட்டு அடைக்கலத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வேலுநாச்சியார் ஒரு 8 வருஷம் அங்கே இருப்பாங்க. 8 வருஷம் சும்மாவாக இருப்பாங்க, ஒரு பிளானிங் தான். ஓகேவா, 8 வருஷம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹஸ்பண்டை கொண்டவங்கள எப்படி பண்ணணும், பழி வாங்கணும், சிவகங்கையை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இதை வச்சுட்டு ஒரு டீமை வந்து சேர்க்குறாங்க. கோபால நாயக்கர், இவங்க, சின்ன மருது, பெரிய மருது, வேலுநாச்சியாரோட அமைச்சர் பேருனா தாண்டவராயன். இதெல்லாமே கொஸ்டின் தான். வேலுநாச்சியாரோட அமைச்சர் பேர் என்ன, தாண்டவராயன். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு சிவகங்கையை எப்படியாவது நம்ம மீட்கணும். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணும்போது நம்மக்கிட்ட படை வந்து கம்மியாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா ஹைதர் அலிகிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு தான் உருது சின்ன வயசுல நான் மென்ஷன் பண்ணிட்டேன், உருது மொழி இவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹைதர் அலி வந்து, ஏன்னா அவர் வந்து ஒரு முஸ்லீம் இல்லையா, ஸோ அவர்கிட்ட எப்படி அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து உருது தான் தெரியும் இல்லையா, ஸோ அவங்ககிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஒரு புக்கில் என்ன இருக்குன்னா, நானும் உங்களை மாதிரி தான், நான் என்ன வேலுநாச்சியார் போய் நேர்லேயே பார்த்தேன், நானும் உங்களை மாதிரி படிச்சது தான். ஒரு புக்கில் என்ன இருக்குன்னா, இவங்க டேரெக்டாக குதிரை மேலே ஏறி ஆண் வேடம் போல வேஷம் போட்டு போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு என்ன இருக்கும் அப்படின்னா, லெட்டர் எழுதி கொடுத்து போனாங்கன்னாங்க. அது உண்மை. இது வந்து ரொம்ப தீவிரமாக படித்தா நமக்கு தெரியும். ஆனால் நான் வரலாற்று ஆய்வு செய்யல, எனக்கு தேவை டிஎன்பிசியில் ஒரு 2 மார்க் அவங்கள பற்றி, அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று உருது மொழியில் கடிதமோ இல்லை உருது மொழியில் நேரடியாக போயிட்டோ, ஓகேவா, என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5000 ஹெல்ப் கேட்குறாங்க. அது மூலிமா 5000 குதிரைப்படை வீரர்கள் நமக்கு கிடைக்கிறாங்க. யாருக்கு, வேலுநாச்சியாருக்கு கிடைக்கிறாங்க. ஸோ எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சிவகங்கையை வந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, வேலுநாச்சியாருக்கு ஒரு தோழி இருக்காங்க, அவங்க பேர் குயிலி. ஓகேவா, சேம் டைம் ஓகே குயிலி ஒருத்தர் இருக்காங்க. கேரக்டர் வந்து நம்ம சொல்லிடலாம், வேலுநாச்சியாரோட ஃப்ரெண்டு பேர் வந்து குயிலி. அவங்க வந்து ஓகே பெண் படைக்கு தலைமை தாங்கி இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்களோட 2 உறுதியான அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் யாருன்னா சின்ன மருது, பெரிய மருது. சின்ன மருது, பெரிய மருது பேர் வந்து வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன மருது தான் சிவகங்கையின் சிங்கம் என்று, இது நிறைய பேர் குழம்பிக்கிறீங்க, சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சின்ன மருது தான், குழப்பமே வேணாம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போ அந்த டீம் சேர்ந்துருச்சு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போயிட்டு போரில் வந்து ஒரு நாளை சூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏன்னா எடுத்தோடனே போர் செய்ய முடியாது இல்லையா, ஸோ எந்த நாளில் நம்ம போயிட்டு போர் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயதசமின்ற ஒரு நாளை சூஸ் பண்ணுறாங்க. எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் விஜயதசமின்ற நாளை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு வந்து அந்த சிவகங்கை வந்து யாரோட கண்ட்ரோல் வந்துச்சு, ஆங்கிலேயர் கண்ட்ரோல் வந்துச்சு இல்லையா, அந்த கோட்டைக்குள்ளே உள்ளே போகணும்னா பெண்கள் வந்து விஜயதசமி அன்னைக்கு கோயில் இருக்கும் இல்லை, அது கும்பிட்றதுக்கு எல்லா பெண்களையும் அலோவ் பண்ணிவிடுவாங்க, ஆண்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், விஜயதசமி அன்னைக்கு இந்த மாதிரி வந்து பெண்கள் எல்லாமே வந்து நார்மல் கோயில் சாமி கும்பிட்ற மாதிரி வேஷம் போட்டு உள்ளே போயிடலாம். நான் அவங்க போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்கும்போது ஆண்கள் வந்து உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். நம்ம கேஜிஎஃப் மாதிரி தான். ஓகேவா, கேஜிஎஃப் படம் பார்த்துருக்கோம்ல, ஹீரோ போயிட்டு ஒரு பெரிய ஃபயர் நீ வந்து ஒரு சிக்னல் கொடு, ஓகேவா, அவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளான் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலுநாச்சியாரை பற்றி உளவு கண்டுபிடிச்சிடுவாங்க. வேலுநாச்சியார் மாதிரி சதி திட்டம் தீட்டி இருக்காங்கன்னா ஆங்கிலேயருக்கு போயிடுது, எப்படியும் போயிடும், நம்மளுங்களே வேணால் சொல்லியிருப்பான். அப்போ என்ன நடக்குதுன்னா, உடையாள்னு ஒரு கேரக்டர் போகிறாங்க. உடையாள்ன்ற ஒரு பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணிகிட்ட வந்து வேலுநாச்சியாரை நீ பார்த்தியா, வேலுநாச்சியார் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி உளவு கேட்குறாங்க. உடையாள் வந்து சொல்ல மறுக்கிறா, தெரிஞ்சும் சொல்லாமல் இருக்கா. அதனால் உடையாள் வந்து போட்டு சொல்லிடுறாங்க.
உடையால போட்டு தள்ளிட்டு அந்த நியூஸ் வந்து யாருக்கு போயிருந்தா வேலுநாச்சியாருக்கு போயிருக்கு. ஸோ நமக்காக இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காளே, நம்மளை தெரிஞ்சு காட்டி கொடுக்காம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடையாளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நடுக்கல். அன்னைக்கு நாம் நல்லா பார்த்துங்க, ஆண்களுக்கு மட்டும் நடுக்கல் இல்லை, அந்த மாதிரி இந்த மாதிரி வீரமுள்ள பெண்மணிகளுக்கும் நடுக்கல் நட்டுருக்காங்கன்னா தமிழ்நாடு அன்னைக்கே எப்படி இருந்ததுன்னு நீங்கள் நினைச்சிங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வேலுநாச்சியாருக்கு ஒரு உடையாளுக்கு ஒரு கோயில் அன்னைக்கு கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தன்னோட தாலியை கழட்டி என்ன பண்ணுறாங்கன்னா காணிக்கையாக செலுத்துறாங்க. ஏன்னா தாலி எதுக்கான தன்னோட ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்கன்ற பழி வாங்குறதுக்காக வச்சுட்டு இருக்காங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா உடையாளுக்கு காணிக்கையாக செலுத்திட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது ஓகே, பெண் படைக்கு யார் தலைமை தாங்கிட்டு போகிறாங்கன்னா குயிலி. இந்த குயிலி வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுறாங்க. விஜயதசமி அன்னைக்கு கோயிலில் என்ன பண்ணிடுறாங்க, பெண்களை அலோவ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஒரு பூ கூடையெல்லாம் வச்சுட்டு நார்மல் ஊர் பெண்மணி மாரி உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயரோட பலமே என்னன்னா அவங்க கிட்ட வெப்பன்ஸ் தான், ஆயுதம் தான். நம்ம கிட்ட என்னன்னா நம்மகிட்ட கத்தி, வாள், சண்டை, ஈட்டி இதுதான் இருக்கு. அவங்க கிட்ட என்னன்னா எல்லாமே இருக்குல்ல, துப்பாக்கிலேருந்து நவீன ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஸோ அதை எப்படியாவது ஃபர்ஸ்ட் அழிக்கணும். அவனோட பலத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நமக்கு நிறைய பார்த்து தான் ஒருத்தனை எதிரியோட பலம் என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது மாதிரி அந்த பலத்தை ஃபர்ஸ்ட் அழிக்கணும்னு சொல்லிட்டு குயிலி என்ன பண்ணான்னா தன்னைத்தானே அந்த பற்ற வச்சுக்கிட்டு போயிட்டு ஆயுத கிடங்களை, அதாவது தன்னை தியாகம் பண்ணுறாங்க. ஓகேவா? எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ஏதாவது பண்ணாதான் அந்த இடத்துல வந்து சிக்னல் போகும், அவங்கள வந்து வீக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா தன் மேலெல்லாம் எண்ணெயெல்லாம் ஊற்றிக்கிட்டு ஆயுத கிடங்களை வந்து போயிருந்தாங்க. உள்ளே போனோடனே என்ன பண்ணோன்னா அங்கே இருக்க ஆயுதமெல்லாம் அழிஞ்சிடுது. ஓகே, உடனே வெளியே இருக்கிற வீரர்கள், ஆண் வீரர்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு வேலுநாச்சியார் போகிறாங்க. போயிட்டு சண்டை போட்டு அவங்ககிட்ட ஆயுதம் அவ்வளவா இல்லை இல்லையா, எதிர்பாராத இடத்துல தாக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம திருவள்ளுவர் சொல்லிருப்பார் இல்லையா, உனக்கு வந்து உலகமே ஞானம் கருதினும் கை கொள்வர். அதாவது உலகமே வேணாலும் நீ என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம், எப்போனா அதுக்கான காலம் வரும்போது. அதே மாதிரி தான் அதுக்கான டைம் கரெக்டாக காத்திருக்காங்க, சரியாக பிளான் பண்ணாங்க. சிக்னல் வந்துச்சு. சிக்னல் வந்தோடனே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு சண்டை போடுறாங்க. ஆங்கிலேயர்களை வெற்றி பெற்றுறாங்க. சிவகங்கையை மீட்டுறாங்க. 1780, அதாவது 8 வருஷம் கழிச்சு சிவகங்கையை மீட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ யார், வேலுநாச்சியார் வந்தாச்சு. ஓகே, வேலுநாச்சியார் இதாச்சு. மீண்டும் தன்னோட அமைச்சர்கள் யார், சின்னம், அதாவது தாண்டவராயன். அதுக்கப்புறம் கூட இருந்த படை தளபதிகள் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சின்ன மருது, பெரிய மருது தான். இவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க குயிலி தன்னோட உயிரே தியாகம் செஞ்சா அப்படின்னா குயிலியோட தியாகம் வந்து என்னன்னைக்கும் போற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சொல்றாங்க. ஓகே, ஃபைனலி என்னன்னா அதாவது சிவகங்கையை வந்து மீட்டுட்டாங்க. ஓகே, சிவகங்கை அது வரையும் நம்ம படிச்சுப்போம். இதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோரி இருக்கு, அதை தெரிஞ்சுட்டா போதும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் சின்ன மருது, பெரிய மருது தனியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருநெல்வேலியில் வந்து அந்த திருநெல்வேலி பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிடுவாங்க. ஓகே, மருது சகோதரர்கள் பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 1 நினைக்கிறேன், சம்திங் டேட் எனக்கு 1801 வரும் அது. ஓகேவா? ஸோ அந்த பிரகடனத்தை வெளிப்படுத்துவாங்க. அப்படி போயிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா மீண்டும் ஆங்கிலேயர்கள் வந்து இவங்களை தாக்க வராங்க. ஆனால் வந்து சின்ன மருது, பெரிய மருது இருக்கும்போது அது நடைமுறையாகிறதில்ல. இந்த வேலுநாச்சியாருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க பேர் வெள்ளச்சி நாச்சியார். ஓகே, வெள்ளச்சி நாச்சியார். ஆமாம், வெள்ளச்சி நாச்சியார். அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு மன்னரை கட்டி கொடுப்பாங்க. அந்த மன்னர் வந்து அவங்க சம்திங், அதாவது எப்படின்ற தெரியாத சந்தேகத்துக்கு உரிய இது மாதிரி அந்த பொண்ணு இறந்துடுறாங்க. கல்யாணம் கட்டி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டே நம்ம வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா 1796, அதாவது எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி வந்துட்டோம். ஓகேவா? 1796 இறந்துடுறாங்க. அவ்வளோதான் ஸ்டோரியே. இவ்வளோதான். நம்ம எங்கே ஒரு 4 வருஷம் தான் பார்த்தோம். 30 பிறக்கிறாங்க, 72 வந்து கணவனை இழக்கிறாங்க காளையான் கோவில் போரில், 80 சிவகங்கையை மீட்கிறாங்க, 96 பொண்ணு இறந்து சொல்லிட்டு அந்த சோகத்துலேயே அவங்களும் இறந்துடுறாங்க 96. இவ்வளோ தான் வேலுநாச்சியார். ஸோ இந்த இடத்துல என்னடா கவர்மெண்ட் கொஸ்டின் வேலுநாச்சியாரை பற்றி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, அதான் அவங்க பிறந்த வருஷம், இறந்த வருஷம். காளையான் கோவில் போர் 1772, வெற்றி பெற்ற சிவகங்கை மீது 1780. எந்த நாளில் மீட்டாங்க? விஜயதசமி. ஓகே, வேலுநாச்சியாரோட அமைச்சர் பேர் என்ன? தாண்டவராயன். வேலுநாச்சியாருக்காக உயிரை விட்ட தியாகி பேர் என்ன? குயிலி. அவங்க வந்து உளவு சொல்லி மறுத்து அதனால உயிரை விட்டது யாருன்னா உடையார். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். ஸோ ஒரு டிஎன்பிசியாக யோசிக்க வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட பெண்மணி. அது தமிழ்நாடு கிடையாது, ஓவரால் இந்தியாவிலே ஆங்கிலேயரை எதிர்த்து முதலில் போரிட்ட பெண்மணி. நமக்கு வந்து யார் ஞாபகம் வரும்னா உடனே ஜான்சி ராணி ஞாபகம் வந்துடணும். ஆனால் ஜான்சி ராணிக்கு ஞாபகம் வரும் ஜான்சி ராணிக்கு முன்னாடி. ஜான்சி ராணி 1857 பெருங்கிளர்ச்சி போர் அந்த சமயம் தானே வராங்க. நாம் இப்போ எங்கே படிக்கிறோம்? 1730 to 96. ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே, ஜான்சி ராணிக்கு முன்னாடியே 100 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு சகாப்தத்துக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு இருக்க பெண்மணி யாருன்னா வேலுநாச்சியார். ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இது வரும். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுவர் யாரு? கடலூர் அஞ்சலை அம்மாளா இல்லை வந்து ஜான்சி ராணியா? கடலூர் அஞ்சலை அம்மான்னு சொல்லி காந்தியடிகளே சொல்லியிருப்பார். ஓகேவா? ஏன் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து
அந்த சமயத்தில் வந்து காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது யாரும் காந்தியை பார்க்க அலோடு இல்லை. ஆனால் இவங்க வந்து என்னன்னா ஒரு பர்தா முஸ்லீம் வேடம் போட்டுக்கிட்டு குதிரை மேலே ஏறி போயிட்டு குதிரை ஓட்டிட்டு போயிட்டு காந்தியை பார்ப்பாங்க. இந்த அளவுக்கு வீரம் இருக்கனால ஜான்சி ராணி தானே குதிரை ஏறி போரிட்டாங்க 1857 கிளர்ச்சி. நம்ம காந்திக்கு அன்னைக்கு வேலுநாச்சியாரை பற்றி தெரியாது, வரலாறு தெரியாது. அதனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்னிந்தியாவின் தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்லி கடலூரில் அஞ்சலி அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த கூற்று வேலுநாச்சியார் சொன்னால் அது ஏற்றுக்கப்படாது. ஏன் அப்படின்னா இப்படி வேணா சொல்லலாம், வட இந்தியாவின் வேலுநாச்சியார் யாருன்னா ஜான்சி ராணி. இது சரியான கூற்று, எல்லாரும் இதை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் குழம்பிக்க வேணாம், காந்தியடியால் சொல்லப்பட்டதும் சரி, இல்லை அப்படி தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுவது யான்னு கேட்டால் கடலூர் அஞ்சலி அம்மாள் தான். தமிழக மக்களால் சில பேர் தமிழக மக்களால் ஓகேவா தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி அறியாமையின் காரணமாக அழைக்கப்பட்ட அதுக்கு ஆன்சர் வேலுநாச்சியார் வருவாங்க. வேற என்ன கொஸ்டின் வரும்னா இந்த தான் முதல்ல ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட பெண்மணி யாருன்னு கேட்டாலே வேலுநாச்சியார் தான் வரணும். வீரமங்கை. இதனால தான் அவங்க என்ன பண்ணுறோம், டைட்டில் வந்துட்டு இல்லையா, வீரமங்கைன்னு இதுக்கு தான் பேர் வச்சாங்க. வீரமங்கை என்று அழைக்கப்பட்டவர் வேலுநாச்சியார் தான். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது வேலுநாச்சியார் பற்றி கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த இடத்துல சுல்தானா, ரஷ்யா சுல்தானா பற்றி நீங்கள் யோசிக்கணும். ராணி மங்கம்மாளை பற்றி இங்கே யோசிக்கணும். ராணி மங்கம்மாள் ஆங்கிலேயரை டேரெக்டாக எதிர்த்து போரிட கிடையாது. ஏன்னா அவங்களோட காலம்னா வேலுநாச்சியாருக்கு முன்னாடி 1600 சம்திங்கில் வந்துடுவாங்க. அப்போ வந்து இங்கே யாரும் இல்லைன்னா ஆங்கிலேயர்கள் நம்ம தமிழ்நாட்டு சமயத்தில் இல்லை. திருமலை நாயக்கர் அந்த இதெல்லாம் இருப்பாங்க. அந்த காலத்தில் அவங்க இல்லாதனால ராணி மங்கம்மாள் வந்து பக்கத்தில் இருக்கிற சில மன்னர்கள் அவங்களோட மராத்தியர்கள் ஓகேவா மராத்தியர்களோடய கர்நாடகாவில் இருக்கிற அரசர்களோட அவங்களோட போரிட்டு இருப்பாங்க. பட் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடல ராணி மங்கம்மாள். எந்த ராணி மங்கம்மாள் எதுக்காக ஆன்சர் வருவாங்கன்னா தென்னாட்டை அல்லது தென்னிந்தியாவை தன்னந்தனியாக ஆண்ட பெண்ணரசி. புரியுது? தென்னாட்டை இல்லை தென்னிந்தியாவை தன்னந்தனியாக இல்லை தென் தமிழ்நாட்டை தன்னந்தனியாக தென் தமிழ்நாட்டை வச்சுக்கலாம். தன்னந்தனியாக ஆண்ட பெண்ணரசி யாருன்னு கேட்டோம்னா ராணி மங்கம்மாள் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருந்துருவாங்க, அவங்களோட பையன் இருந்துருவாங்க, கடைசியில் அவங்க பேரை இருப்பாங்க. அவங்க பேரனை வச்சுட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதே தான் நம்ம சிவகாமி பாகுபலி படத்தோட சிவகாமி கேரக்டர் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம ராணி மங்கம்மாளுக்கு பொருந்தும். சரிங்களா? அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சிவகாமி கேரக்டர். அதே மாதிரி அதில் வர அனுஷ்கா இருக்காங்க இல்லையா, அந்த அனுஷ்கா கேரக்டர் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வேலுநாச்சியாருக்கு பொருந்தும். ஓகேவா? அப்போ பாகுபலியை ஞாபகம் வச்சுக்கலாம். பாகுபலி ஞாபகம் வச்சுட்டு ராணி மங்கம்மாலாம் சிவகாமி தன்னந்தனியாக ஆண்ட பெண்ணரசி. முதல்ல ஆயுதம் ஏந்தி போரிட்ட பெண்மணி யாருன்னு கேட்டால் அனுஷ்கா. இன்ட்ரோஷனே எப்படி வரும், கத்தியில் சண்டை போகிறதுல. அப்போ இந்த இதுக்கு ஆன்சர் யாருன்னு பார்த்தோம்னா அனுஷ்கா வந்து யாருன்னா வேலுநாச்சியார். ஓகேவா? என்ன இப்படிலாம் சொல்கிறேன்னா சும்மா ஞாபகம் வச்சுட்டு தான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்கள் அப்படி புரிஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வேலுநாச்சியாரை பற்றி கொஸ்டின் மோரோவர் அவ்வளோதான். நான் ரொம்ப டீப்பாக போகல, மேலோட்டமான ஒரு ஸ்டோரியை சொல்கிறேன். ஸோ இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்கள பற்றி கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இது மாதிரி நான் வந்து நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்கேன். ஆனால் யாரும் அவ்வளோ பார்க்கறதில்ல, இருந்தால் முடிஞ்சால் பாருங்கள். ஓகேங்களா? காந்திக்கு சொல்லியிருப்பேன், பாலிட்டி 2 ஸ்டோரி சொன்னால் கண்டினியூ பண்ணலை. ஏன்னா யாரும் அவ்வளோ லைக் பண்ணுறதில்ல, அதனால் போடுறதில்ல. அதே மாதிரி தான் வந்து டெல்லி சுல்தான் கதையை கூட நான் சொல்லியிருந்தேன், கீழே போடுறேன். அதுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், முடிஞ்சால் டைம் இருந்தால் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தமிழ் வந்து சிலபஸ் வைஸாக படிங்க, இலக்கணம் கொடுத்துருக்கேன், அதுவும் பாருங்கள். வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன், எல்லாமே பாருங்கள். எல்லாத்துக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பை நியோ.